அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தைச் சேர்ந்த மேரி ட்ரெய்னர் என்ற பெண்ணுக்கு அவர் வீட்டில் வளர்க்கும் நாய் நக்கியதால் தீவிர தொற்றும் பலமுறை மாரடைப்பும் ஏற்பட்டதாக செய்தியில் பார்த்தேன். மருத்துவர்கள் அவரை பரிசோதித்தபோது அவரின் கை மற்றும் கால்களில் உள்ள திசுக்கள் இரத்த ஓட்டமின்றி அழுகத் தொடங்கியதால் கைகளையும் கால்களையும் அகற்றியதாகவும் செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்படியும் நடக்க வாய்ப்பிருக்கிறதா? வீட்டில் வளர்க்கும் செல்லப்பிராணிகள் நக்கினாலும் தொற்று பரவுமா? பதில் சொல்கிறார் சென்னையை சேர்ந்த தொற்றுநோய் சிகிச்சை சிறப்பு மருத்துவர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன். கேப்னோசைட்டோஃபேகா என்பது ஒரு சாதாரண பாக்டீரியா வகை. இது பலருடைய உமிழ்நீரில் காணப்படக்கூடியது. இதில் கேப்னோசைட்டோஃபேகா கேனிமார்சிஸ் என்ற வகை பொதுவாக நாய், பூனை போன்ற விலங்குகளிடம் இருக்கும். பொதுவாக இதனால் பெரிய பாதிப்பு ஏதும் வராது. ஆனால் ஒருவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது இந்த பாக்டீரியா அதிக அளவில் இரத்தத்தில் கலந்தால் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. வீட்டில் வளர்க்கும் மிருகங்களாக இருந்தாலும் அவை கடித்த காயம் பெரியதாக இருக்கும்போது வழக்கமான சிகிச்சையுடன் குறிப்பிட்ட இந்த கிருமிக்கான சிறப்பு மருத்துவ கவனிப்பும் தேவைப்படும். இதுபோன்ற சூழல்களில் கேப்னோசைட்டோஃபேகா மட்டுமன்றி பார்ட்டனெல்லா, பாஸ்டியூரெல்லா போன்ற இதர பாக்டீரியாக்களும் தொற்றை உண்டாக்கலாம். வளர்ப்பு பிராணிகள் வெறுமனே நக்குவதால் மட்டும் இது பரவாது. மாறாக நம் உடலின் சவ்வு படலம் உள்ள பகுதிகளில் நக்கினாலோ அல்லது வளர்ப்பு பிராணிகள் கடித்தாலோ மட்டுமே இந்த தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. நாய் அல்லது பூனை கடித்த காயம் மிகவும் ஆழமாக டீப் பைட் இருந்தால் தொற்று ஏற்பட வாய்ப்பு அதிகம். குறிப்பாக பூனை கடிக்கும்போது கேட் பைட் இந்த பாதிப்புகள் அதிகம் ஏற்படக்கூடும். காயமும் ஆழமாக இருந்து ஒருவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருக்கும் நிலையில் மேற்கூறிய காரணங்களால் தொற்று ஏற்பட்டால் அது பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கக்கூடும். பெரும்பாலான நேரங்களில் இது தானாகவே சரியாகிவிடும். இந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளது போன்ற கிருமிகள் தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்துவதும் இந்த பெண்ணுக்கு நடந்த விஷயமும் அரிதான நிகழ்வு என்பதால் இதற்காக பயப்பட தேவையில்லை.